என்ன டிஃபன் ரெடி. இத வர. மாதவா, அதிகாலையில் உன் முகத்தில் எவ்வளவு அழகை அள்ளி தெளித்தது யார்? தூள் கலப்படா. இந்தா சட்னி போட்டுக்க. நீயே போடுமா. ஏன் இத கூட போட்டுக்க முடியாது? எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா? தோசையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். என்னடா நீ? ஐயோ, என்ன வீடடா இது? நின்னா முட்டுது, உட்கார்ந்தா இடிக்குது, தும்னா மோட்ல இந்த மண்ணா கொட்டுது. சீக்கிரமா வேற வீட்டை பாரு, பெரிய தொல்லையா போச்சு. இந்த லட்சத்துல இருக்கிற வீட்டுக்கு 250 ரூபா வாடகை. இது டவுனுமா, அவ்வளவு சுலபத்துல வீடு கிடைக்காதுமா. அது சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ள 5 கொடுத்தோம். அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம். ஒரு வயசு பொண்ணு வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? தண்ணி கொஞ்சம் கை கவனம். என்னடா அப்படியே வச்சுட்ட? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுற? என்னடா சாப்பிடுற? இரு இரு, ஏன் கத்துற? இந்தா தொடச்சுக்க. உமா, எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போன பிறகு பாத்ரூம் வைப்போம். சும்மா வாய் பொண்ணு நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்க ஒரு டைப்பு. நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. எங்க துளசி போயிடுச்சுங்களா? போயிடுச்சுப்பா. கொஞ்சம் இருந்திருக்கு சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா? மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா? உன் நேரமே சரியில்லடா. சௌக்கியமா? சௌக்கியம் தான் தலைவா. இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க. இப்படியே நேரா போனா வந்துடும். போ போ. படிக்காமே சொல்றீங்க, நல்லா மெட்ராஸுங்க. ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது. பார்த்தான்னா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவான். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவோம். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டா. கில்லாடிடா நீ. டேய் மாதவா, என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா? அம்மா, நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன் சிவராம தெருமனையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்கான். போய் அவளை கூட்டிட்டு வாடா. அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ஏன் தான் எனக்கு அம்மாவை போறதே தெரியல. 1 கிலோ அரிசி என்ன விலை இருக்கு தெரியுமா? 3 ரூபாய் 70 பைசா. அது ரேஷன்ல, அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா, ஒரு நேரத்துக்கு அவன் எவ்வளவு திணித்துமா. இது மெட்ராஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்காரன் வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான்னு இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி பொடிக்கையோட வந்துகிட்டு இருக்காமா. டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரு யாருங்க? டேய் மாதவா. ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? அம்மா இங்க வந்து யார் வந்திருக்காங்கன்னு. டேய், உன்னை நான் நினைக்காத நாளே இல்லடா. அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்னப்பா அப்படி அழைச்சு போயிட்ட? ஐயோ, ஒரு அலைச்சல்மா. அப்படியா? டேய், ஏய், இது உமா தானே இது? ஆமாப்பா. என்ன இப்படி மாசம் மாசம் வந்திருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறிட்டான்னு தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கிறான். அவகிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டிய. டேய், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. மாடா. டேய், பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாட்டுறத கலாட்டா. டேய், என்ன முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு போ. வந்த பிள்ளைக்கு காப்பி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா, நீ உள்ள வா. சரிம்மா. நீ என்ன நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா, உனக்கு என் கூட காபி சாப்பிட்டதுன்னு பிடிக்கும் இல்லடா? இல்லடா, நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம்ல நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்குடா. நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன? ஏமா நான் சொல்றது கரெக்ட்? கரெக்ட்பா. நீ போடா. கைய விடு. டேய், ஆபீஸ் எங்கடா இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. போலீஸ். என்ன நீ வந்திருக்க? நீ யாரு? சரசு, நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி சண்பகம். இந்த ஆள்கிட்ட சொல்லு. இவங்க தான் அண்ணா நகர் காலனி செக்ரட்டரி சண்பகம். நான் யார் தெரியுமா? அதான் பார்த்தாலே தெரியுது போலீஸ்காரர்னு. பொம்பளைங்க கூட போலீஸை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐ ஸ்டேஷன்ல இல்லையா? இருக்காரு. நான் அவரைத்தானே வர சொல்லி இருந்தேன். வருவாரு. அழகான கற்பழிப்பு, ஒரு அற்புதமான கொலை, இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு. மாசம் மாசம் நீங்க என்னமோ சம்பளம் கொடுக்கற மாதிரி அவரை கூப்பிடுறீங்களே, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ அவர் பொண்டாட்டி தனியா படுத்திருந்த ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். நான் செக்ரட்டரி ஆன நேரமோ என்னமோ தெரியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இந்த சங்கிலியை பிடுங்கிறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான்.
அதே திருடன் தான் வந்தாங்க, உனக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம் தான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு. போது நிறுத்திக்க. அதை யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நவுரு. பாப்பா இங்க வாமா. நீ பாப்பாவா? நீ ஓரமா போ. நீ வாமா. திருட நேத்து ராத்திரி உன் கழுத்துல இருந்த செயினை ரைட் கொடுத்த பார்த்தானா? சொல்லு. உங்க வீடு எங்க இருக்கு? இதான். வீட்டுல ஆம்பளைங்க ஒத்துரு இல்லையா? இல்ல, இந்த குழந்தையோட அப்பா மாத்திரம் தான் இருக்கார். அசையாதே, நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய், பேச்ச மாத்தாத. உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாண்டா. இந்த 2 விரல் போதும். முதல்ல ஓ 2 கண்ணையும் சதக்குன்னு குத்துவேன். உனக்கு கண் பார்வை போயிடும். ஐயோ. உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்குன்னு தட்டுவேன். நீ துபகட்டி இரு, கீழே விழுந்துருவேன். அப்புறமா உன் நாக்க இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்தை நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன். ஏய், தைரியம் இருந்தா வாடா. வா, வந்து மோதி பார். சாபாஷ். என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள்ல வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன். அவனை தூக்கிட்டு போய் லாக்கப்ல போட்டு மூஞ்சியோட ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா, அந்த பணம் கொண்ட தலையனுக்கு என்ன ஆச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சரசு, உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிட்டு இருக்காரா? ஏதோ பத்திரிக்கையில துப்பறி நாவல் வேணும்னு கேட்டிருக்காங்கக்கா. சரி. காலையில 4 மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தடதடன்னு கத்துறாரு. என்னங்க இதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கிறார். என்ன செக்ரட்டரி அம்மா, காலனியில போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நிக்குது? டிபார்ட்மெண்ட் வரல, போலீஸ் மட்டும்தான் வந்திருக்கு. நீ யார் ராணி? நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. நேத்து ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்ச நீ தானே? சொல்றா. யோ, மரியாதையா பேசு. நான் இந்த காலனியில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன். நான் போலீஸ், அப்படித்தான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிலைமைய பாரு. போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதான் ட்ரெஸ் போட்டிருக்க இல்ல, அதை பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? போதையில இருக்கியா? போதை தெளிட்டோம், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காலனியில் நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்க்கலமா இருக்குதுங்க கலாட்டெல்லாம். என்னமோ போங்க. என்ன இவன் வாரானா பாராட்டுறானா? ஏய், வாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்துட்டார். என்ன என்னங்க ரெண்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கற? நான் 9 மணிக்கு வருவேன்னு தெரியும்ல? ஏறு வண்டியில. நான் ஒண்ணும் வண்டியில வரல. இங்க சின்ன கன்ஃபியூஷன். நீங்க போங்க, நான் நடந்தே வர்றேன். அவன் பையங்க மாடியில படிச்சிட்டு இருக்கான். நான் போறேன் முன்னால, நீ வாடி பின்னால, நாக்கிரு தோட்டத்துக்கு. நீ போடி முன்னால, நான் வாரம் பின்னால, நாக்கிரு தோட்டத்துக்கு. துப்புனாலும் பரவாயில்ல, திட்டாம விட்டால. தேங்க்யூ. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. என்ன போலீஸ் வந்தப்போ சொல்லிடலான்னு பார்த்தேன். என்ன நைட் வந்து திருடன் இல்ல, என் லவர் தானே சொல்லிட வேண்டியதானே? டீச்சர், குட் மார்னிங் டீச்சர். ஹாய் டார்லிங். அது குழந்தை கண்ணப்பா. என்ன ராஜா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உங்களை பார்க்கலான்னு தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கேன். என்ன பார்க்கவா? ஸ்கூலுக்கா? இது பாருப்பா, என் ஸ்கூல்ல எல்லாம் இவ்வளவு சைஸ் பொண்ணுங்க தான் இருக்கு. நீ அங்க வந்து உன் டயத்தை வேஸ்ட் பண்றதை விட இப்படி பொம்பளைங்க காலேஜா பார்த்து சுத்துறா உனக்கு உபயோகமா இருக்கும். அலையாத. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் புறப்படுறேன். டேய், பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு போயிடு. காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸை திறந்துரு. சரிங்க சார். கோழிக்கு ஷேவ் பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அரை. ஏம்மா, எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து, பாடி பாடி பாவ கவித்து, உன்னையும் உன் தங்கச்சி வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா. டேய், உங்க அப்பா சொத்துன்னு ஒண்ணு வச்சுட்டு போயிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீயே அவனுக்கு வாய்க்கு ருசியா போட்டு அவனை இங்க தங்க வச்சுட்டு போல் இருக்க. டேய், இது தெய்வத்துக்கே அடுக்காதுடா. நன்றி மறக்க கூடாது, தெரியுமா? அண்ணா,
ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு. நீ அவங்க கூட பேசுறியா? இல்ல, அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுற நடக்கிறத வேற. போறேன் நானே போய் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு தான் மறுவேலை. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கிற. ஐயோ சிரிக்கிறானே. குளிச்சியா? தூங்குனியா? எழுந்துரு. எதுக்குடா? கொட்டிக்கவானா? ஐயோ வீட்டு சாப்பாடா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வா வா வா. ஏய் மாதவா, சிரிச்சா ஏண்டா பலகீனமாவற? சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அதை செய்ய சொன்ன செஞ்சியா? நாங்க ஊத்திக்க மாட்டோமா? நீ போ, நம்ம ஊத்திக்கலாம்லடா. எப்படி வேணாலும் செய்யலாம். பயங்கரம். என்னடா? வீட்டு வாடகை சொன்னேன்டா. ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க 3 பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா. பாம்பேல நான் தங்கி இருந்த ரூம் இதோட சின்னது. 8 பேர் தங்கி இருந்தான். அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க 8 பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளை இருந்திருப்பீங்க. அங்கதானே நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் சம்சாரம், வயசுக்கு வந்து 2 பிள்ளையா, நாங்க ஒரு 4 பேர், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாதவா, மனசு சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லையே. குழம்பு எடுத்து ஊத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய, உங்க அக்கா அம்மாமா பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க? நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பஜனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். ஊர்ல நக்கலா பேசுவானுங்க. மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான். டிக்கெட் எடுத்துறாத. ஏங்க, இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார், இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடலாமே. மாதவா, உன்னை செவிடுன்னு நினைச்சிட்டான்டா. உன் கஷ்ட காலண்டா. எனக்கு தெரியாதா சார்? அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபா கொடுங்க. மாதவா, எப்படி அவனுக்கு இந்த தண்ணி கொடுக்குற ஐடியா வந்தது? தின்றடா, என்னமோ போற. நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தேன்டா. தந்தி வந்திருக்கு. அம்மா, ஏன்டா கத்துற? நான் இங்கதானே இருக்கேன். இல்லன்னா வேற என்ன வந்திருக்கு தந்தியில? அம்மா, என்னடா? காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயிண்ட் ஆகணுமா? எம்டி அனுப்பிச்சிருக்காரு. காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா? இல்லன்னா வேலை போயிட்டாதான். புறப்படுமா? 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா? உமா பொட்டி பொடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா வாங்க போலாம். என்னடா நீ இப்பவே சாமான்லாம் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பார்த்துட்டு எங்களுக்கு லெட்டர் போடு. நாங்க சாமான்லாம் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம். நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு இரு. என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட். நீ முன்னாடி போ. நான் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து அம்மாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமாண்ணே, நாங்க 3 பேரும் ஒண்ணா வந்துடுறோம். அம்மா, என்னடா? முக்கியமான சாமான மாத்திரம் எடுத்துக்கிட்டு கிளம்புமா. மீதி ஆபீஸ்ல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஐயோ, எனக்கு என்ன இப்ப நீ சொல்றதா கரெக்டா படுது. ஆமா, அவன் சொல்றதா கரெக்ட். பெட்டி பிடிக்கல நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ எங்கடா போற? டேய் மாதவா,
நானும் கூட பெங்களூர் வரேன்டா. அங்க HMT, HAL, BHEL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறேன்டா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம். நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன். அப்ப நீ வந்தா போதும். என்ன? சரி, அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வீட்டெல்லாம் பத்திரமா பாத்து. அது முடியாதுடா, வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்கே போயிடு, நான் கொடுமுடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா, சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரங்கட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா படுறா? உள்ள போமா. டேய், நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா. நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டான பாடுறா. இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா, எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம போயிடுச்சுடா. சரி சரி, வந்து உன்னை விட எனக்கு தானே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கிடைச்ச உடனே தந்தி அடிக்கிற, கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயிலே போயிடுறோம். என்னடா இது? சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம் இப்போ. அப்போ பெங்களூர் தந்தி அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண, துரத்திட்டேன். அட நாசமா போறவனே. யோ, உங்களை தான் சொல்றாங்க, போங்க. ஏன்டா அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூற கூட்டாத. வர்றதுன்னா வா, இல்ல அவன் பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா படம் போட்டிருப்பாண்ணா. டைட்டில் நீ பார்க்க கூடாது, அசிங்கம். அதனாலதான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஏங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டிருக்க? நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ போ. ஐயோ, என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. என்னென்னமோ பண்ற. என்னமோ போட. நீங்களே யாரும் பெங்களூர் போகலையா? மாணவர் மட்டும் அடிச்சு நைஸா வந்துட்டீங்களா? ஜாலி. நீ ஏன்டா கொடுமுடிக்கு போல? பஸ் கிடைக்கலடா. ராத்திரி 9 மணி வரைக்கும் பஸ் இருக்கடா. பஸ் ஸ்ட்ரைக். இன்னைக்கு தான் எவனும் சாகல. அப்புறம் என்னடா ஸ்ட்ரைக்? டிரைவர் கண்டக்டர் அடிச்சான்டா. என்னது? கண்டக்டர் வந்து டிரைவர் அடிச்சிட்டா. என்னது? இது பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களா? பஸ்ல துஸ் போயிட்டான். எவன் போட எனக்கு என்னடா? நீ ஏன்டா ஊருக்கு போல? நான் நாளைக்கு காலையில எப்படியாச்சும் போய்க்கோண்டா. ஆமா, நீ பெங்களூர் போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ, பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தா ஆயிருமேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா. அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடியாது இல்லம்மா? ஆமாப்பா. ஏன்பா சிவராமா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, சாப்பிடவே இல்லை, பசிக்குது. ஐயோ, வா, நான் உப்புமா பண்ணி போடுறேன். டேய் மாதவா, அந்த பெட்டில எடுத்துக்கிட்டு உள்ள வா. ஏன்டி நிக்கிற? போய் கதவை தர. புள்ள பசியோட இருக்கால. போ. அப்படியே என் பெட்டி எடுத்து வந்துடா. வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாடா, உப்புமா சாப்பிடலாம். நம்ம வீடு கூச்சப்படாத. அடாடாடா, எல்லாரும் ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு நல்ல சேரா வாங்கி போடக்கூடாது மிஸ்டர் மாதவன்? ஏன் கஷ்ட காலம்? நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு. மிஸ்டர் மாதவன், நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன். நீங்க கூட மாசம் 10 ரூபா கொடுக்கணும். 10 ரூபாயா? எதுக்கு? நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்க்காவை வச்சுக்க போறோம். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. காவலுக்கு தான், ஆனா நான் பணம் தர மாட்டேன். எனக்கு 10 ரூபாய் பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, என் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு காவல் வேண்டாம். மிஸ்டர் மாதவன், இந்த காலனியில குடியிருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் பணம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி?
தர முடியாது மேடம். வேணும்னா உங்க கூர்க்காவை ஆபீஸ் கிட்ட வரும்போதும் போகும்போதோ கண்ணை மூடிட்டு போக சொல்லுங்க. வெளியில தான் போர்டு மட்டும் பெருசா செல்வம் டிராவல்ஸ், உள்ள வந்து பார்த்தா ஒரே தருத்திரம். தெரியுது இல்ல? அப்படியே உள்ள வந்த. கெட் அவுட், ஐ சே கெட் அவுட். ஏங்கா இவனாவது கூர்க்காக்கு மாசம் 10 ரூபா கொடுப்பானா? கொடுப்பான். என்னன்னு தான் படிச்சவன் இல்லையா? Could be because of that only I have been cut away from this world. Her thoughts are highly astonishing. My inability to break away from her feelings, expressions and emotions. அக்கா குடிச்சிட்டு வராங்கா. Most இங்கிலீஷ்ல of திட்டாலும் those திட்டுவான். nights, பேசாம இரு. இந்த காலையில் நடக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் செக்ரட்டரிங்கிற மாதிரி நான் தான் பொறுப்பு. இந்த ஆளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி திருத்துறேன் பாரு. Star-studded sky. I can't believe that Good she morning, has sir. left me. குட் மார்னிங். குட் I live with the feeling that she is still with me. சார், ப்ரொஃபசர் சார், இத பாருங்க. இந்த காலனி செக்ரட்டரிங்கிற முறையில நான் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்ல. நீங்களே இப்படி குடிச்சிட்டு போனா பசங்க எல்லாம் எப்படி படிப்பாங்க? குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால போடி. என்ன சிரிப்பு உனக்கு? மாட்டையன், கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன். இப்படி பொம்பளைங்களை மதிக்க தெரியாதனால தான் இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு ஓடுனா. மூஞ்சி மொகர கட்டை. பேசாம நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலையில மாட்டி விட்டுருவோமா? கரெக்ட். மேடம் கொஞ்சம் இருங்க. சாரி மேடம், நீங்க ஆபீஸ்க்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் 10 ரூபாய் தரேன். வாட்ச்மேன் இல்ல, கூர்க்கா. கூர்க்கா நம்ம சோகத்துக்கு ஒத்து வர மாட்டான். தமிழ்காரனா நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வேலை செய்யணும். கூர்க்கா தான் வேணும். கூர்க்கா இருந்தாலும் திருடங்க வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கூர்க்கா கத்தியால குத்துனாலும் கொலை செஞ்சாலும் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? அப்படி ஒரு லைசென்ஸ் கூர்க்காவுக்கு கவர்மெண்டே கொடுத்திருக்கு. கூர்க்காவோட கத்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன? கூர்க்கா சாதாரணமா உரையில இருந்து கத்திய வெளியே எடுக்க மாட்டான். எடுத்தா ரத்தம் படாம உரையில வைக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா டான்ஸ். மிஸ்டர் மாதவன், நல்ல திடகாத்திரமான கூர்க்கா காவலுக்கு வேணும்னே நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறேன். போலாங்க. மேடம், நீங்க எதுக்கும் ஒரு தடவை கடைசி யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம தமிழாளா இருந்தா. மிஸ்டர் மாதவன், இதுல ஒரு பெரிய சமாச்சாரமே அடங்கி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ நடந்தா வடநாட்டு போலீஸ வரவழைப்பாங்க. வடநாட்டுல நடந்தா தமிழ்நாட்டு போலீஸ அனுப்பி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்பவுமே சொந்த ஊருக்காரன்னா கொஞ்சம் இறக்கப்படுவான். அட நம்ம ஊருக்காரன் தானே அப்படின்னு விட்டுருவான். அதனால இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. எனக்கு கூர்க்கா தான் வேணும். நான் கூர்க்காவை தான் வைக்க போறேன். நீ வா. மாதவா, என்னடா ரெண்டு எப்பவும் கூர்க்கா தான் வேணும்னுதுங்க? விடாத, அமுக்குடா. நீ அமுக்கிடு. இருங்க, நானும் அதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா காலை கொஞ்சம் கீழே இருக்கும். ஏண்டா மாதவா, யார் இவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கரகாட்டம் ஆடுறான்? கதாசிரியர் இது கூட தெரியலன்னா எப்படி? ஏங்க பேப்பர்ல கூர்க்கா வேணும்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. அதான் கூர்க்கா ஸ்டைல்ல வீடியோ எதுன்னு தேடுறான். அக்கா அக்கா, என்ன கூர்க்கா வேணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துந்தோமே? ஐயோ என்னங்க கூர்க்காங்க, கூர்க்கா. நில்லு நில்லு நில்லு. இரு, கூர்க்கா தானே?
हिंदी இவ்வளவு உயரம் இருக்கிறாங்க வாங்குற சம்பளம் பேண்ட் தைக்க பத்தாது भाई और बहनों न्यूज़पेपर में देखने के बाद ये कॉलोनी से बंदोबस्त के लिए हम आया இப்ப இவன் டோட்டலா என்ன சொல்றான் இருங்க 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 இங்க யாருக்காவது ஹிந்தி தெரியுமா அவன் பேப்பர்ல கூர்கா தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கான் சார் இவனை பார்த்தா கூர்க்கா மாதிரி தெரியலையே சார் இவன் ஒருத்தன். பேர் என்ன? राम सिंह भीम सिंह का पट्टा राम सिंह हाँ 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா? हाँ பெரிய பெரிய திருடனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? अरे गुरखा से सवार होता है பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஒரு கூர்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்படித்தான் அவனுக்கு பயங்கர கோவம் வரும் என்னடி நீங்க ரெண்டு பேரும் வேண்டாத வேலையெல்லாம் செய்றீங்க கடைசியில மாட்டிக்க போறீங்க சார் நம்ம காலனிக்கு எதுக்கு சார் கூர்க்காவும் இருக்காவும் இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க என்னங்க இவன்? நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம். இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன் 24 மணி நேரம் இங்கே இருப்பேன் சூரனை பிடிப்பேன் हमको एक घर चाहिए வீடு 24 மணி நேரம் இங்கே இருக்கானா ஆனா தங்க இடம் கேக்குறான் பூதேவி யோ என்ன தங்கறதுக்கு இடம் இவனை வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டான் இல்ல இல்ல இந்த காலனிக்கு இவன் தான் கூர்க்கா. ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான். பத்தா குறைக்கு வித்தையெல்லாம் பண்ணி காட்டுறான். வீட்டுக்கு என்ன பண்றது? நம்ம பிக்னிக் போனப்ப வாங்கின டென்ட் துணி இருக்கே அது அவங்கிட்ட கொடுத்துருவோம். அதுல டென்ட் கட்டி தங்கிக்கிட்டோம். ஓகே शुक्रिया मैम साहब ஓகே. பெரும் மதிப்பிற்குரிய என் உள்ளம் கவர்ந்த காலனி வாழ் மக்களே சகோதர சகோதரிகளே உன் பேர் என்னப்பா? भीम सिंह का पट्टा राम सिंह இந்த ராம் சிங்க இந்த காலனி கூர்க்காவா செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை டிக்கெட்டு டேய் மாதவா என்னோட நிலைமை பாத்தியாடா கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா இது பரவாயில்லடா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்புன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா வந்த கோவத்து கத்தி கத்தி உருவி கையாடுத்துக்காதரா எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான் எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத பஹான் பஹான் இல்லடா பெஹன் 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 பேசுற ஹிந்தி பயங்கர சோதுப்பல்ல எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன் டேய் இந்த இந்தியில தான்டா காலனியே கலக்கணும் இது போதும்டா மச்சான் வர்றான் சப்ஜா சம்ஜாகம் அண்ணா சீக்கிரம் போங்க அது மணிக்கு தான் போயிருப்பாங்க பிடிச்சிடலாம் எங்களுக்கு தெரியும் இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட் பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு சொல்லு மந்திரிச்சு விட்டுருமா டக்கு டக்கு முதல்ல காலனில நல்ல பெரியடு அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம் ஏய் நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் சீச்சு நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா பின்ன நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா டேய் சிவராமா ராம் சிங் ராம் சிங்ஜி அந்த டீச்சர் இருக்காங்களே அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடி இருக்குதுங்க டேய் அது எந்த வகையில எனக்கு யூஸ் ஆகும் தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கான் சரி அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன் உன் லட்சியம் என்னடா வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும் பெஸ்ட் ஆஃப் லக் போய் வேலையை பாரு ஏய் மாதவா என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ எப்படிடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது என்னமோ போடா டேய் டேய் மாதவா டேய் கொஞ்சம் நில்லுடா டேய் நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்டேன் தயவு செய்து என்ன விட்டுரு டேய் இந்த Dress எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான் பேசாம நான் சொல்றபடி செய்டா டேய் அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டுடா வீக் பாயிண்டா குழந்தைடா அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்து அம்மா அம்மா எனக்கு குருகா மாமாவை பார்க்கணும்னு சொல்ல வையே மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு அருமையான ஐடியாடா ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம் ஒத்தமாங்கிறதுக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுறேன் अच्छा मैं चलता हूँ बेटा साहब अब क्या करती हैं मम्मी क्या कहा है என்ன ராம் சிங் அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்பதான் போனே अब साइकिल में वंदिंग
இப்படி எல்லாம் வேலை சொல்றதுனால உனக்கு ஒன்னும் கஷ்டமா இல்லையே? आप क्या करते हैं? நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் बोलता है. அப்படி இல்ல டீச்சர் டீச்சர். ஐயோ ஏன் இப்படி கத்துறீங்க? குழந்தைங்க பயப்படுவாங்கல்ல. கூர்க்கா வந்தானே இங்க. ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? பட்ட பகல்ல எவனோ ஒருத்தன் வீடு பூந்து என் காஸ்ட்லி படவே திருடிட்டு போயிருக்கான். गिरटा हाय கூர்க்கா तुम दोनों इधर आया. இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா எங்க உன் யூனிஃபார்ம்? என்ன முழிக்கிற? இங்க உனக்கு என்ன வேலை? அது என்ன? இல்லைங்க, அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால டெய்லி 1 மணி நேரம் இங்க வந்துட்டு போவாரு. ஆஹா, நாங்க உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறதே இங்க வந்து இந்த குழந்தைகளை கொஞ்சறதுக்காக இல்ல, திருடனை பிடிக்கிறதுக்காக. நீ உன் டியூட்டில கரெக்டா இருந்திருந்தீனா பட்ட பகல அக்கா வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சு 10,000 புடவை திருடிட்டு போயிருப்பானா? இன்னைக்கு இந்த திருடு நடந்திருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம். உன்னுடைய கேர்லெஸ். இன்னும் 1 வாரத்துக்குள்ள நீ திருடனை பிடிக்கல, உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவேன், வேற கூர்க்காவை வச்சிருவேன். இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லடா. பேருக்கு ஒருத்தனை புடிச்சு திருடன்னு சொல்லிட்டா வாய முடிக்கிறாங்க. ஒரு வாரத்தில் திருடனை புடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்கடா. திருடன் பாக்கெட்ல ஏக்கிறான், கேட்டோன்னு எடுத்து வெளிய விடுறது. அவங்க என்ன வந்து வேலை நிரந்தரமா இருக்குன்னு தோணல. ஊர்காவாசம் போட்டு திருட மாதிரி முழிக்க வேண்டியிருக்குடா. திருட கிடைச்சிட்டா எங்கடா? எங்க எங்க? திரும்பி பார், இங்க பார், நன்றாக கூர்ந்து என்னை கவனித்து பார். நான் தான் அந்த திருடன். டேய் என்னடா சொல்ற? திருடனை பிடிக்கிற, அடிக்கிற, துரத்துற, இத காலையில இருக்கவங்க பார்த்தா போதும் இல்லடா. போதும். அந்த கேரக்டர் நான் பண்ணட்டா. இங்க பார், கூட்டம் சேர்ந்ததை என்னை விட்டுடு, அப்பதான் நான் ஓட முடியும். இல்லன்னா என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. வேணாடா, ஏதாச்சும் பிரச்சனையா? போடா, லைஃப்ல ஒரு த்ரில்லிங் வேண்டாமா? ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹெட்மாஸ்டர் பார்த்து பண்ணல. இத பார், நீ நேரா டென்ட்டுக்கு போற, எண்ணெயும் கறியும் ரெடி பண்ணி வைக்கிற, நான் நேரா நைட்டு வீட்டுக்கு டென்ட்டுக்கு வந்துறேன். போ. Do as I said, go I say. மாதவா, எப்படிடா இப்படிலாம் பின்ற? இன்னும் கணக்குடா இது. என்னமோ போடா. ரெடியா? சீக்கிரம் வாடா. கிழிஞ்சுதுடா கிருஷ்ணகிரி. உன்னை நம்பி மேக்கப் போட்ட பாரு, உருப்பிட்ட மாதிரி தான். டேய், திருடனை பிடிக்கிறவன் தைரியமா தெம்பா இருக்கணும்டா. சரி, ஆனா நீ வந்து என்ன பிடிக்கிற மாதிரி நடிக்கிற, நிஜமா அடிச்சிட கூடாது. அது வீடா, உன் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. தைரியமா என் பின்னாடி வாடா. பார்க்காம என்ன அப்படியே கட்டி பிடிச்சு திருடன்னு கத்து. ஒரு ஆளு குனிஞ்சா போதும் உடனே கும்மு கும்முன்னு கும்மிடுவீங்களே. இப்படி ஆளுக்காலு அடிச்சு அவன் மூஞ்சி மோரக்கட்டை எல்லாம் வீங்கி போச்சுன்னா அப்புறம் யாருன்னு அடையாளம் போயிடும். முதல்ல மோமுடிய கழட்டு. இந்த காலனில நான் தான் செக்ரட்டரி, நான் தான் முகமுடிய கழட்டுவேன். கரெக்ட். இந்த காலனில கழட்டுறதே இந்த அம்மா தான். கழட்டுங்க.
இரு முகம் முடியதாப்பா கழட்ட போறேன் இரு இரு மாதவனா அதான் மூதேவி. அட பாவி, நீதான் அன்னைக்கு ராத்திரி என் பொண்ணு செயினை திருட வந்தியா? இருக்கும் முழிக்கிற மொழிய பார்த்தா தெரியல. எனக்கு அப்பவே தெரியும் நம்ம காலனி பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்னு. இல்லைன்னா பட்ட பகல்ல என் வீடு போந்து என் 10,000 ரூபாய் சேலையை திருடிப்பானா? திருட்டு பைய முழிக்கிறத பாரு. கருப்பா, பகல்லாம் நல்லவனா நடிச்சு எங்களை ஏமாத்திட்டில. முதல்ல போலீஸுக்கு யாரோ போன் போடு. போலீஸ் வேண்டாம், இருந்தவ கை கால முறி. ராம் சிங், ஒரு கூர்க்காக்கு சவாலத்தோட என் தாய் எடுத்தாலே விட மாட்டேன். எடுக்கத்திய சொருகு. கத்தி எடுத்துட்டானா உன்னை குத்தாம விட மாட்டான். பழகிற தோட்டத்துக்காக சொல்றேன், நீ தப்பிச்சு ஓடிடு 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 ஓடிடு. என்ன வீரம், என்ன வீரம். ஏய் குர்கா, வெரி குட் வெரி குட். கை கொண்டா கொண்டா கைய. பிரமாதம் பிரமாதம். வெரி குட் வெரி குட். என்னங்க டீச்சர், எங்க டீச்சர் இந்த பக்கம்? மிஸ்டர் மாதவன், நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். பார்க்கத்தான் டீசெண்டா தெரியல, டீசெண்டா நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க உருவத்துக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிட்டீங்களே. நீங்களும் நம்பிட்டீங்களா? நான் நேத்து திருடனா நடிச்சேன். நடிச்சீங்களா? ஆமா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சிவா வேணா கேட்டு பாருங்களேன். சிவாவா? யார் அது? நம்ம கூர்க்கா பீம் சிங் கா பேட்டா ராம் சிங். என்ன உளறீங்க? அடிபட்டதுல தலைக்கு ஏதாவது? சரியா போச்சு. நம்பனா நம்புங்க, நம்ப அகட்டி போங்க. அவன் ஒரிஜினல் கூர்க்கா கிடையாது. நானும் அவனும் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற கொடுமுடிங்கிற கிராமத்துல ஒன்னா படிச்சவனுங்க. அவன் அந்த ஊர் கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன். அப்படியா? ஆமா, அவனுக்கு கூர்க்கா வேலைக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான். ஒரு வாரத்துல திருடனை பிடிக்கலன்னா வேலை பறி போயிடுன்னு என்கிட்ட புலம்புனா. அவனை காப்பாத்து போய் இந்த நாட்டு மருந்து இது இது உள்ள இது வெளியே. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உங்களுக்கு இந்த ஐடியா தவிர வேற எதுவுமே தெரியலையா? உங்களை பத்தி இந்த காலனில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? இந்த காலனி பக்கமே உங்களை சேர்க்க கூடாதுன்னு பேசிக்கிறாங்க. டீச்சர், எல்லாரும் என்கிட்ட ரொம்ப விளையாடுறாங்க. எல்லாரையும் கூட்டோட கைலாசம் அனுப்பிச்சிடுவேன். நான் ரொம்ப புல்லானவன்னு சொல்லுவீங்க. சரி, என் பாஸ்போர்ட் என்னாச்சு? அதுக்காக தான் உங்களை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கேன். மாதவ, டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டியடா. என்ன உளறீங்க? கண்டிப்பா வர திங்கட்கிழமை கொடுத்துறேன். இத பாருங்க, அன்னைக்கு மறுபடியும் நான் உங்களை தேடி வர மாதிரி வச்சுக்காதீங்க. வர டீச்சர். டீச்சர், நான் சொன்னதெல்லாம் போய் அப்படியே அந்த காலனி ஜனங்க கிட்ட சொல்லி சிவராமனோட சூத்திரம் மண்ணை போட்டுடாதீங்க டீச்சர். பாவன் டீச்சர், அவன் ரொம்ப நல்லவன். சொல்ல மாட்டேன். வரேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. देखो देखो मुझसे अच्छा और लड़की दुनिया सच्चा लड़की लड़की किच्चा देखो देखो मुझसे अच्छा. राम सिंह? கூப்பிட்டியாமா? ராம் சிங், ஜி, அந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்ட ஒரு தடவை பாடு. நல்லி நல்லி பிள்ளை சாப்பிள்ளி. ओ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி गाना एक बार गाओ. जी, मैं 15 साल पहले मद्रास आ गई, इसलिए. ராம் சிங், உங்க அப்பா பேர் என்ன? भीम सिंह. சிவராம் சிங்னு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? क्या? சிவராம் சிங். नहीं नहीं,
அப்படின்னா கொடுமுடி கணக்கு பிள்ளை கோவிந்தசாமிக்கும் உனக்கும் என்ன உறவு? மாதவன் கிட்ட பேசிட்டு வரீங்களா? ஆமா. நான் வரேன் டீச்சர். எங்க? இந்த கூர்காரன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த வேலையும் கிடைக்காம இந்த கோமாளி வச்சு போட்டேன். இது தர்மடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். நாங்க ஒண்ணும் எட்டப்ப பரம்பரையில காட்டி கொடுக்கறதுக்கு. இந்த வேஷம் நல்லா இருக்கு, உனக்கு பொருத்தமாவும் இருக்கு, அதையும் கல்ற. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க எல்லாரையும் அசத்து. தேக்கோ தேக்கோ முझे से अच्छा. இனி இருக்கு ஹிந்தி, தமிழ்லயே பாடுவோம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம்பி. நீங்களும் தெரிஞ்சுதான்டா ஓடுறேன். ஏன்டா இப்படி ஓடுற? திருப்தி தானே உனக்கு? இப்ப சந்தோஷம் தானே? ஏண்டா நான் உனக்கு திருடான அடிச்சு சொன்னேன், நீ தான் ஐடியா கொடுத்த. ஏண்டா கடைசியில நீ ஹீரோ ஆயிட்ட, எல்லாரும் சேர்ந்து என்ன காமெடி ஆயிட்டீங்களே. நீ கையில அட்ரஸ் வச்சுட்டு வரும்போது எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கணும். டேய், உனக்காக எவ்வளவு அடி வாங்கினே என்ன வீட்டுல வந்து பாத்தியா? நீ இல்ல வந்து பாத்துருப்ப, நீ அடிப்பியோன்னு தான் பயந்துட்டேன். நல்ல வேலை நீ வரல, வந்திருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பேன். வலிக்குதாடா? என் உடம்பு எக்கீடு கட்டம், உனக்கு என்னடா? நீ நல்ல பேரை வாங்கிட்டல்ல, எனக்கு அது போதும். நீ பேசாம இங்கே இரு. எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு நிஜமாவே பெங்களூர் போறேன். அங்கேயே வந்து எனக்கு வேலை வாங்கி கூட்டுறான்னு சொல்லி என்ன அனாவசியமா கொலைக்காரனா கிடாத. ஆல் தி பெஸ்ட். டேய் மாதவா, நீ செஞ்ச உதவி நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. கொஞ்சம் கையை விடு. புண்ணிய என்னால மறக்கவே முடியாதுடா. நான் வர்றேன். மாதவா, ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போதும் பின்னிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, கடைசியில உன்னை பின்னிட்டாருங்களடா. என்னமோ போட. வாங்க வாங்க வாங்க, இதான் ஊடு. சரசு, இந்த சாவியை கொண்டா. சீக்கிரமா வா, திருவாரூர் தேர் மாதிரி அசைஞ்சுக்கிட்டு. எதுக்கு போலீஸ் வந்திருக்கு? கூப்பிட்டுக்கல. சரசு, சரசு இங்க வாயேன். என்னக்கா? எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? மாதவன் டிராவல் ஏஜென்சி காலி பண்ணிட்டான்ல, அதுல இன்ஸ்பெக்டர் குடி வர போறார். யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். வீட்டை கழுவுறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு. கழுவுறதுக்கு வீணா ஏன் ஆள் தர்றீங்க? கைவசம் அருமையான ஆளை வச்சிருக்கேன். கூர்க்கா, ஏ கூர்க்கா, வாடா, ஆவோ. ஜி சார். நான் கூர்க்காவா? பார்த்தா தமிழால் மாதிரி இருக்கான். साहब, हम लोग नेपाल से चौकरा से इसको मद्रास आता है. தமிழ் தெரியுமா? தெரியும் சார். இந்த வீட்டுக்கு நாங்க குடி வரோம். வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி கழுவை. ஜி சார். லக்கேஜ் எடுத்து உள்ளவை. சரிங்க ஜி.
சிவராமா, என்ன முடிவு எடுத்தியா? குளிச்சுட்டியாடா? நான் குளிச்சேன் குளிக்கல, அதை பத்தி உனக்கு என்ன முடிவு எடுத்தா இல்லையா? ஐயோ, புது பேஸ்ட் சொக்கா. என்னடா நாராயணா? ஐயோ, வாடா பணத்தை கொடுத்துட்டானா? கொடுத்துருவானாடா, சாதாரணமா கொடுத்துருவானாடா. நம்ம கேட்டா இல்லாம்பா பத்தியா? புதுசா பிரஷ், புதுசா பேஸ்ட், புதுசா டவல், சர்ட் பேண்ட்லாம் அயன் பண்ணி போறான்டா. நாம வேலைக்கு போறோம், நம்மளுக்கு லுங்கி. இவன் சும்மா இருக்கிறவன், இவனுக்கு பாலிஸ்டர் வேஷ்டி. எந்த மில்லு? நம்ம மில்லு தான். ஏத்தண்டா, அவங்க மில்லாம். டேய், இத கொஞ்சம் பிடி. நீ இடத்தை காலி பண்றதுக்கு எவ்வளவு வைக்கிற சொல்லு. டேய், மனுஷனா இருந்தா சூடு சுரணம் எல்லாம் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் ஈன்னு பல்ல காட்டிட்டே இருக்க. கொஞ்சமாவது கோவப்படுற. சரி வாங்க, உள்ள வாழ. அதெல்லாம் வாங்க, உள்ள எல்லாம் ஒண்ணு போய் நல்லா இருக்கு. நடத்தனமா இருக்கு. ரூமுக்குள்ள அப்புறம் போலாம். வாடகைக்கு இங்கேயே பதில் சொல்லு. இப்படி சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பத்தி என்னடா நினைப்பாங்க? எங்களை பத்தி ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. 3 மாசம் வாடகை கொடுக்காம இருக்கே, உன்னை பத்தி தான் தப்பா நினைப்பாங்க. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? நீ கொடுக்க வேண்டிய பணம் ₹90. அதை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, தயவு செய்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணி சாமியே. இப்ப என்னடா இடத்த காலி பண்ண அவ்வளவுதானே? ஆமா. சரிடா, குட் பை. டேய், நானே ரூம காலி பண்ண மாட்டேன். சரி. குண்டு கட்டா கட்டி உரிச்சு விடு. வாங்க, ப்ளீஸ் கம் இன். வாங்க வாங்க. அவர் இல்ல. அவருன்னா? டேய், அவங்க என்ன சொல்றாங்க? சோப்புல இருந்ததுனால அடையாளம் தெரியல. என்னங்க வேணும்? அவர் இல்லையா? அவருன்னா எவரு? சிவா. சிவராமன். அவனை விடுங்க, அவன் உள்ள மாவட்டிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வாடகை பாக்கி தரணும் இல்லையா, அது சமையல் பண்ணி கழிச்சுக்கிட்டு இருக்கா. சிவராமா. தாத்தாவா? இது திடீர்னு ஒரு மூடு வந்துச்சு, அது உள்ள உட்கார்ந்து கவிதை எழுதிட்டு இருந்தேன். கவிதை? தமாஷ் பண்றானுங்க பாரு. தமாஷ் கழிச்சு சீரியஸா கத்துறானுங்க. என்ன விஷயமா? கொஞ்சம் தனியா வாங்க, பேசணும். போன மாசம் புக்ல கவிதை வந்தது, படிச்சியா? படிச்சிருக்க மாட்டேன், அந்த புக்கே வரல, புதுசு. இந்தாங்க. இது 100 ரூபா நோட்டா? ஆமா. ஐயோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, இது எதுக்கு? ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? ஆமா. என்ன? உங்க கௌரவத்தை. கௌரவம்? ஏய், என்ன சொல்ற? 3 மாசத்து வாடகை கொடுக்கலன்னு தானே அவனுங்க உங்களை அப்படி திட்டுறாங்க. கொண்டு போய் மூஞ்சில அடிங்க. அட, அதுக்குள்ள இது முடிஞ்சிடும். ஐயோ, என்ன சார் டைம் எவ்வளவு மேடம்? 42. தேங்க்யூ. வரேங்க மேடம். என்னங்க நீங்க 42 சொல்றீங்க, அவனு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். அவன் டைமையா பார்த்தா அது வேற ஒரு விவகாரம். பாரு, இனிமே நீ இப்படி எல்லாம் ஜாக்கெட் போடாத. நல்லா கழுத்து வரைக்கும் அப்படி எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி போட்டுக்கணும். சரி, புரிஞ்சுதா? ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருவான், அதுக்குள்ள போயிருவோம். அதிர்ஷ்டமான கை. அம்பாள் தலையில் 5 ரூபா வை. தம்பி, உனக்கு கன்னி ராசி. உன்னை ஏகப்பட்ட பொண்ணுங்க விரும்புவாங்க. ஆனா நீ ஆசைப்படுறது ஒரே ஒரு பொண்ணத்தான். அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அண்ட சராசரங்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த மகாலட்சுமி இனிமே உன் வீட்டுல தான். அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட, வெளிநாடுதான்.
கல்யாணம் ஆகாமையே வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இல்லையா சாமி? ஒரு 25 பைசாவை அம்பாள் தலையில வை. இல்ல இல்லையா? கொண்டா கைய. தம்பி, நீ தாலி கட்ட போற பொண்ணுக்கு கழுத்துக்கு கீழே வயத்துக்கு மேல நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது. சந்தேகம் இருந்தா இருக்கா இல்லையான்னு போய் பாத்துக்க. அதோட அதிர்ஷ்டம்னா வர 14ஆம் தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது, வெளிநாடுதான். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்க. அதோட அதிர்ஷ்டம் தான் வர 14ஆம் தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது, வெளிநாடுதான். கழுத்துக்கு கீழே வயத்துக்கு மேல நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? நீங்க தானே கழுத்து கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண சொன்னீங்க. அது சொன்னேன், ஆனா உன் ஃபிகருக்கு இது நல்லா இல்ல. நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம ஊருக்குள்ள இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நான் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ண போறேன். ஏங்க, முக்கியமான விஷயம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? அது அதுக்கு தான் நல்ல ஒரு இடம் தேடுறேன், தெளிவா எதுவும் அமைய மாட்டேங்குது. நீ வா, இங்க வா. என்னங்க நீங்க? ஐயோ, இங்க வேண்டாம், யாரோ பாக்குறாங்க. அந்த பக்கம் இல்ல, ஓடிட்டு இருக்கீங்க. சொல்றேன். என்ன விஷயம்? பாடா, இங்க யாருமே இல்ல. ஐயா, இப்ப வாது சொல்லுங்க. அது சொல்ற விஷயம் இல்லம்மா, சொல்லி பார்க்கணும். சரி, உட்கார்ல உட்கார்ல. எங்க எடு பார்க்கலாம். பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே எடுங்க. ஐயோ, இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு, நீ எடு சொல்றேன். இவருக்கு வேலை கிடைக்காதனால பைத்தியமே பிடிச்சிருச்சு போல இருக்கு. அப்படி இல்ல, நான் வேற ஒரு விளையாட்டு சொல்றேன். ஐயோ, நல்லா இருக்கு பாரு. தாத்தா, என்ன மன்னிச்சிடுமா. வெளிநாடு போற ஆர்வத்துல இப்படி நடந்துக்கிட்டேன் ஒழிய, ஒரு வாரமா என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். இனிமே என்னால மனசுக்குள்ள ஆட முடியாது. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகணும். என்ன வேணும்? இங்க லத்தான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களா? அவங்களா? அவங்க அப்பாவுக்கு வேலை மாத்திட்டாங்க, வேற ஊருக்கு போயிட்டாங்க. போய் 3 நாள் ஆச்சு. எங்க போயிருக்காங்க தெரியுமா? போறவங்கன்னு சொல்லிட்டா போறாங்க. போ. ஜோசியம் பார்க்கிறது, கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், மச்ச பலன்கள் எல்லாமே பார்த்து சொல்லப்படும். ஐயாவுக்கு வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு ராஜயோகம். கொஞ்சம் வாங்க, வெளியே சொல்றேன், நல்லாவே சொல்றேன். என்ன சொன்னீங்க சார்? உங்க வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு ராஜயோகம். மச்சம் வலது தோள்ல இல்லன்னா? இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுறேன். அண்ணே, ஏற்கனவே ஒரு இடத்துல மச்சம் பார்த்துதான் இந்த மாதிரி வசந்த மாலையில் இருக்கிறேன்.
உங்களை எல்லாம் வாங்க 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 சார். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர்னு ஒத்துக்கிட்டவர். சர்சு சர்சு, இங்க யாரும் நம்மள தேடி வரமாட்டாங்கல்ல. ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது. இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம். ஏங்க அதுல உட்காரட்டுங்களா? தாராளமா. உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தானே கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். உட்காருங்க. கொஞ்சம் ஆட்டி விடுங்க இத. ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே, நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுதக்கூடாது? எங்க சார் எழுத விடுறாங்க, கைய கட்டி போட்டுறாங்களே. எனக்கும் அப்படிதான் சார். கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறா. என்னது ஒட்டுவா ரொட்டியா? விஷயத்தை பேசுவோமே. ஆமா சொல்லுங்க. இப்போ ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார். வெரி குட் ஓபனிங், வெரி குட் லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றா. அந்த இடத்துல ஒரு டான்ஸ் வழுக்குமே. எப்படி? நல்ல வேலை ரேப்பிங் சீனை சொல்லல. ஏன் சொல்லுங்களே. அத நான் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன். இப்போ உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. ஐ ஆஹா, போன்விட்டா. என்ன அடக்கம், என்ன அடக்கம். சாப்பிடுங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஹீரோயினி செகண்ட் இது என்ன ஹெலிகாப்டரா? விசிஆர், டிவி, டெக் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேமல், ஒட்டகம். இது எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னால உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? டிஸ்டர்பன்ஸ் தான். குழந்தைங்களுக்கு தானே பாடம் சொல்லி கொடுக்குறீங்க. குழந்தைங்களுக்கு தான், ஆனா ஒழுங்கா சொல்லி கொடுக்கலனா சம்பளம் தர மாட்டாங்களே. ஆமாமா, சாரி. ஈவினிங் வந்து மீட் பண்றேன். வந்துட்டீங்கல்ல, உட்காருங்க. ஏபிசிடி சொல்லி தரேன். எனக்கு வீட்ல ஒண்ணும் வேலை இல்ல. எவ்வளவு நேரம் தான் வீடியோ பாக்குறதுலயும் புக்ஸ் படிக்கிறதுலயும் பொழுது போக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் காலனில ஒவ்வொரு வீடா போய் நானே செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு வரேன். எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால உங்களை எல்லாம் சந்திக்க முடியல. உன் பேரு? என் பேர் லதா. நல்ல பேரு. அப்புறம் டீச்சர், என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுமா. நான் போயிட்டு வரேன். லதா, அவனுக்கு ராம்சிங் தெரியுமில்ல? குர்கா. अब हमारा गेस्ट एक ग्लास दूध पिएंगे. ஒண்ணு வேண்டாம், எடுத்துக்கம்மா, நிறையவே இருக்கு. பரவாயில்ல, நான் அப்புறமா வரேன். சரி. दुर्गा, 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 साहब, नमस्ते साहब. राम सिंह, वो எனக்கு ஒரு half mind வரியா? Hey, don't mistake me, ah. நான் உன்னை வேலைக்காரனா நினைக்கல, அடக்க முடியல. சாப் இப்பவே நீங்க ஓவர் தான். பத்துலயே ப்ளீஸ். உங்க மேல ஒரு பிரியத்துல சொல்றேன் சார். என் பொண்டாட்டியை விட நீ என் மேல பிரியமா இருந்துருவியா? அது ஒரு பெரிய கதை. ஓகே, தேங்க்யூ. சார் சார் இந்த நிலைமையில நீங்க போக வேண்டாம் சார். நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ராம் சிங், என் மேல யாரு பரிதாபப்பட்டாலும் எனக்கு பிடிக்காது. நான் என் பொண்டாட்டிய மறக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு நினைச்சியா? நோ, நான் என் பொண்டாட்டிய மறக்கணுங்கிறதுக்காக குடிக்கல.
என் பொண்டாட்டிய தினம் நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். என் தேவி எங்க வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், யார் கூட வேணா இருக்கட்டும் ராம்சிங், ஐ டோன்ட் கேர். அவனுக்கெல்லாம் அவ உடம்பு மேலதான் ஆசை. ஆனா நான் அவ மனச புரிஞ்சுக்கிட்டு அவ இஷ்டப்பட்டவன் கூடிய சந்தோஷமா அனுப்பிச்சு வச்ச. ஓகே ராம்சிங், டோன்ட் வரி. அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே. அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே. இந்த காலனிலேயே ரொம்ப படிச்ச மனுஷன் இவர்தான். தலை விதி. நல்ல ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு கடைசியில அனாதையா ரத்தம் கக்கி வீட்டுக்கு முன்னாடி செத்து கிடக்கான். செத்தாதான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை போல. இருக்கும்போது ஊரே குடிகாரன் குடிகாரன் திட்டி தீத்தாங்க. இப்ப ஒன்னா ஒப்பாரி வைக்குது. பொண்டாட்டி ஓடி போயிட்டான்ல, அதுல இருந்தே குடிச்சு குடிச்சு இந்த ஆளு இப்படி செத்துட்டாரு. வேற ஆளா இருந்தா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அது ஒண்ணு இல்லடி, வயசு காலத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, உடனே கோவிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் புரிஞ்சிருவாங்க. அவளை நினைச்சு இவனும், இவனை நினைச்சு அவளும், கடைசியில ஒரு ஆள் இப்படி நிரந்தரமா போயிடுவாங்க. இன்னொருத்தர் ஆயுசு பூரா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏய் ஏய் குர்கா, நீ சரியான வில்லன்டா. யா ஜல்தி போல. ஆமா, அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணு எப்படி? என்ன அர்த்தத்துல அப்படி கேக்குற? எனக்கு தெரியாதா, நான் தான் தினம் பாக்குறேனே நீ அவ கூட பேசுறதும் சிரிக்கிறதும் பழகுறதும். ஆஃப்டர் ஆல் கூர்க்கா, நீ ஏன் அவளை அசத்தும் போது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு ரொம்ப ஈஸி, தட்டுனா விழுந்துரும். கைய நீ எடுக்கிறியா இல்ல நானே எடுக்கட்டுமா? இரு ராம்சிங், நீ ஒரு வேலை செய்யற, அந்த பொண்ணை பார்க்கும்போது என்னை பத்தி புகழ்ந்து பேசு. சும்மா ஒண்ணு செய்ய வேண்டாம், அடிக்கடி உன்னை கவனிக்கிறேன். இப்ப இத நீ அட்வான்ஸா வச்சுக்கிற. ஒரு நைட்டுக்கு உன் டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு. மாப்பிள, எனக்கு நல்ல ஒரு டாக்டரை பார்த்துது. அப்படி இல்லைன்னா நம்ம ஊருக்கு பக்கத்துல தெலுங்கு மலைன்னு ஊர் இருக்கு, எலும்புகளை முறிஞ்சா நல்லா ஜாயிண்ட் போட்டு விடுவாங்க. ஏற்பாடு பண்ணுமா? வரட்டுமாடா பாரதேசி. தாத்தா, நான் பண்ணது தப்புதான். உனக்கே தெரியும், நான் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அக்காவும் மச்சான் இருந்தாங்களோடைய அவங்களுக்கு என் மேல பந்தமோ பாசமோ கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சப்பவே நினைச்சேன் நான் உனக்கு அருகதை இல்லாதவன்னு சொல்லணும். ஆனா வயசு அப்படி சொல்லவில்லை. எல்லாம் அந்த ஜோசிகாரன் பண்ணது. அவன் தான் சொன்னா, நீ கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு வலது நெஞ்சில் ஒரு மச்சம் இருக்கும், அப்படி இருந்துட்டு நீ ஃபாரின் போவ, பயங்கரமா பணமெல்லாம் சம்பாதிப்பேன்னு. நானும் அதை நம்பி மடத்தனமா அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். சத்தியமா தப்பான எண்ணத்தோட இல்ல. இந்த வேஷம் கூட சோத்து பிரச்சனை தான். ஆனா வறுமைனா என்னன்னே தெரியாம வளர்ந்த உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். அப்ப இந்த வேலை இல்ல லதா, உன்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறதும் வரதும், உன்னை தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இருக்கிற இதே ஃபீலிங்ஸ் தான் உனக்கு இருக்கும். அதனால நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் ப்ளீஸ். நீங்க ஊருக்கு போனா தாராளமா போலாம். அதுக்காக என்ன ஒண்ணு காரணம் காட்டிட்டு போக வேண்டாம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பழைய லதா இல்ல. அதான் ஒரு நிமிஷம்.
நீ வேணும்னா பழைய லதாவா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் என்ன பழைய சிவாதான். நீ கூட பேச விட்டு பரவாயில்ல, ஆனா நாம பழகின அந்த இனிமையான நாட்கள் நினைச்சிட்டு நான் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன். சீக்கிரம் வாங்கக்கா. என்ன 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 டீச்சர் புருஷன் துபாயில இருந்து வந்துட்டானா? தம்பி வாங்க செக்ரட்டரி ஆண்டி. என்ன வர வர கிளாமர் ஏறிட்டே இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. துபாயிலே இதை கேள்விப்பட்டனே. என் கவர்ச்சி கடல் தாண்டிடுச்சு. ஆமா, என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? டீச்சருக்கு லெட்டர் கிட்ட போடலையா? லெட்டர் போட்டிருந்தேன், ஆனா எப்போ வரேன்னு தகவல் கொடுக்கல. எல்லாம் அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் போகும்போது அவளை கூட்டிட்டு போறேன். அப்ப பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல, அப்படியே இருக்கீங்க. இல்லக்கா, கொஞ்சம் அழைச்சிருக்காரு. என்னங்க அப்படி சொல்றீங்க? வஞ்சகம் பெருத்திருக்க எல்லாம் துபாய் சாப்பாடு தான். அது என்னவோ இப்பதான் பாக்குறதுக்கு அழகா கிளாமரா இருக்கீங்க, வித்தியாசம் தெரியுது. ஐயோ, வந்த காலையே நிக்கிறீங்களே தம்பி. இல்லையா, இது வேற காலுங்க. ஐயோ, அதே தமாஷா அதே தமாஷா. சரி சரி, டீச்சர் வர வரைக்கும் நம்ம வீட்ல இருங்க. வாங்க, நீ போய் டீச்சர்ட்ட அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வா. நான் அங்க போனா அவன் வந்து அதுவும் சரிதான். டீச்சரை இவன் போய் கூப்பிட்டான்னா அவனுக்கு கோவம் சர்றன்னு வந்துரும். அவனா? யாரது? அது வந்து வாங்க, நமக்கு ஏன் பொல்லாப்பு? நம்ம சொல்லல தெரியாம போயிடுமா? சொல்றதா கரெக்ட். நீங்க சும்மா இருங்களேன், தேவையில்லாத விஷயத்துல நீங்க ஏன் பேசுறீங்க? நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணு சொல்லலையே. எனக்கு என்ன, டீச்சர் ஆச்சு, அவ புருஷனாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஒண்ணும் பெரிய என்ன, நீ சொல்லவும் மாட்டேங்கிற, சொல்லவும் விட மாட்டேங்கிற. வாங்க தம்பி, வாங்க வாங்க. தேங்க்யூ தம்பி. இந்த காலையில இருக்கிற நாங்க எல்லாருமா சேர்ந்து உனக்கு ஒரு லெட்டர் போடலாம்னு இருந்தோம். லெட்டர்? நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? துபாயில இருந்து பொண்டாட்டிய பார்க்கணும், புள்ளைய பார்க்கணும், இப்பதான் வந்திருக்காரு. வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடணுமா? அதானே. அதுக்காக ஒண்ணுக்கு ஒண்ணா பழகிட்டோம். நடந்தது சொல்லலன்னா நாளைக்கு நம்மள கேட்பாங்க. அதுவும் சரிதான். கரெக்ட் தம்பி. இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஆம்பளைங்க தான். இதுவரைக்கும் நான் எழுதின கதைகள் எல்லாத்திலையும் பெண்ணுங்களுடைய பெருமையை தான் எழுதினேன். ஆனா இன்னில இருந்து பெண்ணுங்களை படு கேவலமா எழுத போறேன். உடனடியா வாலிபனை வஞ்சித்த வாலிபின்னு ஒரு புது கதையை எழுத போறேன். அந்த மாதிரி கதை எழுத நான் விட மாட்டேன். டீச்சர் ஒண்ணு இவரை ஏமாத்தல. என்னென்ன நல்ல அழகும் ஆரோக்கியமும் உள்ள புருஷ குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறான். சரி, அதை விட ஒரு குழந்தைக்கு தாயாவும் ஆயிட்டா. அதுக்கப்புறமும் எங்கிருந்தோ வந்த ஒரு கூர்காவை கதின்னு அலைஞ்சான்னா கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? கூர்காவா? என் பொண்டாட்டி நிர்மலாவா? நீங்க சொல்றதா உண்மையா? தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. தப்பு உங்க பொண்டாட்டி மேல இல்ல, நிச்சயமா அந்த கூர்கா மேலதான். ஏன்னா புதுசா வந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணையே அவன் கை வச்சுட்டானா பாத்துங்களேன். தம்பி, மீன் நீந்தறதுக்கு ஆத்த விட முக்கியம் தண்ணி தான். தண்ணி அரேபியால இருக்கும்போது மீனால என்ன பண்ண முடியும்? பாவம், கிடைக்கிற தண்ணியில நீந்த வேண்டிட்டானே. மீன் ஜாதியே அப்படித்தான். ஐயோ, எழுதும் போது இப்படி எல்லாம் வரமாட்டேங்குது. இது பாருங்க, பேசுறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க. தம்பி ஆத்திரப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு சாட்சி சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் அலைய வேண்டியது இருக்கும். தம்பி ஏற்கனவே கோவக்காரரு. எனக்கு எப்ப வந்தீங்க? என்னடி காலனிக்கு புதுசா வந்த குருக்கா நீதானா? ஆமா சார். சும்மா என் குழந்தைய கீழே விடு.
உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா உறவு? வெட்டி இல்லாம ராம்சிங், இன்னொரு அருவா எடுத்துட்டு வா. 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் வெட்டிடுவோம். இப்படி எல்லாம் நான் பேசுவேன் நீங்க எதிர்பார்க்கல. பெத்தவங்களை வேணான்னு என்ன நம்பி ஓடி வந்தவன் நீங்க. என்ன சுண்டக்கா? அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன். கொஞ்சம் இன்னொரு எப்படி புருஷன் வெளியூர் போயிட்டா அவளும் பாவம் பொண்ணுதானே, அவளுக்கும் ஆசை பாசங்கள் இருக்காதான் தானே கேட்டீங்க? ஆசையை விட பாசம் தாங்க பெருசு. பாசத்துக்கு யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆசை கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது 2 பேரும் கட்டில ஒன்னா கட்டி பிடிச்சு படுக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது. எல்லாரும் உங்களை மாதிரி அலைஞ்சாலும் நினைக்கிறீங்களா? கற்பனை கதாசிரியர் நிறுத்திய கள்ள கடத்தல் ரொம்ப ஸ்ட்ராங்கான படியா? ஃபைட்டிங் தெரியுமா? இடிச்சிடும். நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அது? ஏயா உங்க கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்ல பெத்த மகளா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அது என்ன தலைப்பு? காலனியில் ஒரு கந்தரவ காதலியா? எஸ். என்ன எஸ்? படிக்கிறவங்க மதிக்கிற மாதிரி எழுதியா? படிச்சுட்டு வந்து மிதிக்கிற மாதிரி எழுதாது என்ன? அண்ணே வணக்கண்ணே. மாட்டிக்கினா இங்க நீதான் ஆம்பளை. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பொண்ணை செட்டப் பண்ண பார்த்தேன். ஏண்டா யோ கதை இங்க வாயா. இவர் பொண்ணு பாரதி தானே நீ லவ் பண்ற, அப்புறம் என்ன லத்தா மேல உனக்கு சபலமா? நீ என்ன பெரிய ஆண் அழகுனா? இனிமே இந்த பொண்ணையாவது பார்த்து உன் வாய் பெர்மனன்ட் அப்படி ஆயிடும், தெரியல? ஜாக்கிரதை பொம்பளை பொறுக்கி. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுங்க. லதா யாரு தெரியுமா? இவரை உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன். ராம்சிங் ஒரு நேபாளியோ குர்காவோ அல்ல. உங்க எல்லாரையும் விட தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கிற சுத்தமான தமிழர். பேரு சிவராமன். சைலன்ஸ். எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுல? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கெட் அவுட். போடா. சார் கோட்டு மாட்டு. போலாமா? சிப்பய போயண்ணா. டீச்சரு ஆய் பாப்பா. எப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டேனா? நல்ல கலக்கு. நீங்க நான் பயந்தே போயிட்டேன். லெட்டர் மூலமா இவதான் எல்லா விஷயத்தையும் எழுதுனா. அப்படியே ஆடி போயிட்டல. அவருக்காக நான் இவ்வளவு நேரம் பேசினேன், அவரே நாசுக்கா திரும்பிக்குவாரு. டீச்சருமா 2 வருஷம் ஆச்சு பாடெல்லாம் படிச்சு. என்னது? அதான் அந்த ABCFK. டீச்சருமா கதவை தொடடி ஓடி. அட ரொம்ப ஹாய் பாப்பா. राम सिंह जी जी अंदर आओ भाई. क्या आड़ा उள்ள வாயானா? ஓடி. வெயிட் இல்ல. இதுக்கு எப்படின்னா என்ன சு பாப்பாய். என்ன சிவா? அம்மா கிட்ட போய் காபி கேட்டேன்னு சொல்லு. கோ வாசு உள்ள வா. நீங்க எவ்வளவு பெரிய ஆள் சார், எம்எல்ஏ இவ்வளவு நம்பிக்கை. பேச வரமாட்டேங்க சார். சார் உண்மையிலே நீங்க பெரிய மனுஷன் சார். பெரிய மனுஷன் நீதான். இந்த காலனியை என் பொண்டாட்டியும் ஒன்னிய வச்சு தப்பா பேசும்போது அவ கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்கிட்டு நான் வர வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்தியே, நீதாயா பெரிய மனுஷன். என் பொண்டாட்டி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கானா, அவ என்ன காதலிச்சா, என்ன கல்யாணம் பண்ணிட்டா, குழந்தையும் பெத்துக்கிட்டா, இப்ப ஒன்ன வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீ என் கூட பேசுனது இல்ல, பழகுனது இல்ல, ஏன் பார்த்ததும் கூட இல்ல, எதுவுமே இல்லாம என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு நாள் இங்க இருக்கியே. You are great, I say.
என்ன யாருமே இல்லாத இந்த அனாதை மேல போய் சோ உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. யூ ஆர் லைக் மை பிரதர். நோ, யூ ஆர் மை பிரதர். பெரிய தம்பி. என்ன தம்பி சொல்ல வந்ததை சொன்னாதானே என்னால ஏதாவது பேச முடியும். நான் வந்தது சிவா செஞ்சது தப்பு இல்ல, அவன் நல்லவன் சொல்றதுக்காக வரல. அவனோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அவன் மேல அனுதாபம் வரும். சிவாவா? யார் அது? அதான் நம்ம காலனியில குறுக்கா வேலை செய்யறானே அவன்தான். எஸ், அர்த்தமில்லாத ஒரு விளையாட்டுனால அந்த பொண்ணுக்கு சிவா மேல ஒரு தப்பான அபிப்பிராயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சிட்டாங்க. சமீபத்துல 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு சிவா மேல கோபம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆசைப்படுற 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தானுங்க நியாயம் இல்லைங்களா? உண்மைதான். ஆனா சிவா பயப்படுறா, பொண்ணு வீட்டுக்காரங்க ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோ. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அது சரி, ஒண்ணு யாருன்னு சொன்னாதானே நான். பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க மகள் லதா தான். யாரு? பேபிமாவா? சிவா வசதியானவன் இல்ல, ஆனா குணத்துல ரொம்ப நல்ல சுபாவம். அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு வசதியும் வேலையும் நான் வாங்கி தரேன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்றேன்னா உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை தான். மிஸ்டர் சம்பத், எனக்கு இந்த ஜாதகம், பொருத்தம், சம்பிரதாயம், சடங்கு, அந்தஸ்து, அடுத்தவங்க பேச்ச கேட்கறது அப்படி இப்படின்னு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. அப்படியே இருந்தாலும் என் மகனுக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்க தயார். இப்ப என் பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவத மனப்பூர்வமா ஏத்துக்கிற நிலைமையில இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் இந்த வீட்டுல பேசி சிரிச்சு நடமாடிட்டு இருக்கா. தம்பி, இன்னும் சொல்லணும்னா இந்த வீட்டுல நான், என் மனைவி, என் பொண்ணு எல்லாருமே தெரிஞ்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆமாப்பா. எஸ், she is a widow. என் பொண்ணு ஒரு விதவை. என்னைக்கு பேபி மக்களுக்கு தாலி எரிச்சோ அன்னைக்கு சாயந்தரமே அதை கழட்ட வேண்டியதாயிடுச்சு. நீ என்ன நினைச்சாலும் சரி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அனுபவத்துல நான் சொல்றேன். ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டா சாகர வரைக்கும் அவங்கள மறக்க முடியாது. என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ லதாவோட மனசை தொட்ட முதல் ஆள். நீ போய் அவளை பார்த்து பேசினா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிவா, ஏதாவது பேசுப்பா. குழந்தை மாதிரி அழுதா இப்படி? வேண்டாம் சார். சார், லதா ஒரு விதவையா நடிச்சதால் நீங்கள பார்க்க முடியாது சார். எனக்கு இந்த சக்தி கிடையாது சார். எங்கெல்லாம் நின்னு தைரியமா மனசுல பட்டது பேசணுமோ அங்கெல்லாம் மறைஞ்சு பேசாம ஓடி ஒளிஞ்சியே, அதுல வந்த வேணாதான் இது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நீ லதாவை பார்த்து பேசுற. நான் உங்க கூட பேசாததுக்கு காரணம் உங்க மேல எனக்கு கோபம் இல்லை, என்னோட சூழ்நிலை. எங்க அப்பா அம்மாவுடைய ஆசைக்காகவும் வற்புறுத்தலுக்காகவும் மட்டும்தான் இரவு குளத்துல இல்லாம எப்பவும் போல இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு லதா, சம்பத் சார் மூலமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் நாளைக்கு அவரோட ஊருக்கு போலாம்னு இருந்தேன்.
நீ யார பத்தி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நீ என்ன விரும்புறது உண்மையா இருந்தா சொல்லு. நீ சொல்ற அந்த நல்ல பதில தான் நான் நாளைக்கு ஊருக்கு போறதும் போகாதும் இருக்கு.